Hi everyone, welcome back to Trending Reader channel. 7th standard English bridge course workbook ஆன answers தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போதான் எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சரை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் 1 கிராமர் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் ஒர்க்ஷீட் 10. ஒர்க்ஷீட்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பார்க்கணும்னா கண்டிப்பா அட்ஜெக்டிவ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அட்ஜெக்டிவ் இஸ் a word that tells us more about a noun. It describes or modifies a noun. An adjective can tell color, size, shape, taste, order, texture, sound, number, weather, etc. அட்ஜெக்டிவ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்ஜெக்டிவ்ன்றது ஒரு வேர்டு. அது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரைப்ஸ் ஆர் மாடிஃபைஸ் எ நவுன். ஒரு சென்டென்ஸில் நவுனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுற வேர்டு தான் அட்ஜெக்டிவ். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஷேப்பை சொல்லலாம், கலரை சொல்லலாம், சைஸை சொல்லலாம், நம்பரை சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் இருக்கிற நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணும், இல்லைனா வந்து மாடிஃபை பண்ணக்கூடிய அந்த வார்த்தை தான் அட்ஜெக்டிவ். ஒவ்வொரு அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா 3 டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. பாசிட்டிவ் டிகிரி திஸ் ஆஃபர்ஸ் நோ கம்பேரிசன். பாசிட்டிவ் டிகிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்பேரிசனும் கிடையாது. கம்பேரிட்டிவ் டிகிரி திஸ் கம்பேர்ஸ் டூ திங்ஸ் டு ஷோ விச் ஹேஸ் த லெஸ்ஸர் ஆர் கிரேட்டர் டிகிரி ஆஃப் த குவாலிட்டி. கம்பேரிட்டிவ் டிகிரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பொருளை கம்பேர் பண்ணுறது, அதிகமா கம்மியா அப்படின்னு ரெண்டு பொருளை கம்பேர் பண்ணுறது தான் கம்பேரிட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் டிகிரி திஸ் கம்பேர்ஸ் மோர் தென் டூ திங்ஸ் டு ஷோ விச் ஹேஸ் த லீஸ்ட் ஆர் கிரேட்டஸ்ட் டிகிரி ஆஃப் குவாலிட்டி. சூப்பர்லேட்டிவ் டிகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டுக்கு மேற்பட்ட பொருள் இருக்கும் பொழுது எது வந்து உயர்ந்தது, எது வந்து தாழ்ந்தது அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு தான் சூப்பர்லேட்டிவ் டிகிரியை பயன்படுத்துவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ்ல 10 பசங்க இருக்காங்கன்னா, அந்த 10 பசங்கள்ல ஒரு பையன் மட்டும் உயரமா இருந்தானா அந்த ஒரு பையனை வந்து உயர்த்தி சொல்றது தான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அது போல ஒரு பையன் குள்ளமா இருந்தானா அவனை வந்து தாழ்த்தி சொல்றதுக்கும் சூப்பர்லேட்டிவ் டிகிரியை பயன்படுத்துவோம். கொஸ்டின் நம்பர் 1, fill in the table with the appropriate degrees of comparison. இங்க பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க. அந்த டேபிள்ல சரியான டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் கொண்ட வேர்டை எழுதி ஃபில் பண்ண சொல்றாங்க. ஆன்சர் பாசிட்டிவ் ஷார்ட், கம்பேரிட்டிவ் ஷார்ட்டர், சூப்பர்லேட்டிவ் ஷார்ட்டஸ்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு லைன் வந்து எம்டியா கொடுத்திருக்காங்க. நம்மளே ஒரு வேர்டு போட்டுக்கலாம். டால், டாலர், டாலஸ்ட் அப்படின்னு போட்டுப்போம். பாசிட்டிவ் குட், கம்பேரிட்டிவ் பெட்டர், சூப்பர்லேட்டிவ் பெஸ்ட். பாசிட்டிவ் லிட்டில், கம்பேரிட்டிவ் லெஸ், சூப்பர்லேட்டிவ் லீஸ்ட். பாசிட்டிவ் மச் ஆர் மெனி, கம்பேரிட்டிவ் மோர், சூப்பர்லேட்டிவ் மோஸ்ட். கொஸ்டின் நம்பர் 2, fill in the blanks with the appropriate degrees of comparison. இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. ரெண்டு சென்டென்ஸையும் டேஷ் வச்சு கொடுத்திருக்காங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. அந்த ஆப்ஷன்ல இருந்து சரியான ஆன்சர் எடுத்து எழுதணும். சென்டென்ஸ் ஷெரின் இஸ் த டேஷ் கேர்ள் இன் ஆர் கிளாஸ். ஆப்ஷன்ஸ் டாலஸ்ட், டால், டாலர். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாலஸ்ட். சூப்பர்லேட்டிவ் டிகிரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன க்ளூ வச்சு கண்டுபிடிக்கலாம். சென்டென்ஸில் ஒன் ஆஃப் த அல்லது த வந்தால் நம்ம என்ன போடணும் பார்த்தீங்கன்னா, இஎஸ்டி சேர்ந்த ஒரு வேர்டை போடணும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷெரின் இஸ் த டாலஸ்ட் கேர்ள் இன் ஆர் கிளாஸ். அதே போல் கம்பேரிட்டிவ் டிகிரியை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டென்ஸில் வந்து தேன் வரும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இஆரில் முடியும். சென்டென்ஸ் மை ஹவுஸ் இஸ் டேஷ் தென் யார்ஸ். ஆப்ஷன் பிக், பிக்கர், பிக்கஸ்ட். இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா பிக்கர். மை ஹவுஸ் இஸ் பிக்கர் தென் யார்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கம்பேரிட்டிவ் டிகிரினா தென் வரும். அதுக்கு ஆன்சர் எந்த லெட்டரில் முடியும்னு பார்த்தீங்கன்னா இஆரில் முடியும். ஸோ இந்த சென்டென்ஸுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்கர். கொஸ்டின் நம்பர் 3, கம்ப்ளீட் த சென்டென்சஸ் யூசிங் த கரெக்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் வேர்டு கொடுத்துருக்காங்க. அந்த அட்ஜெக்டிவ் வேர்டுக்கான சரியான டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனை எழுதி ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் சேட்டன் இஸ் டேஷ் பிக் தென் எர்த் பட் ஜூபிட்டர் இஸ் த டேஷ் பிக் ஆஃப் ஆல் த பிளானட்ஸ். மூன் இஸ் த டேஷ் பிரைட் பட் சன் இஸ்
dash bright than moon. No other planet is as dash as Jupiter. Answer: Saturn is dash than Earth. Saturn is bigger than Earth. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், then வந்தா ஆன்சர் வந்து ERல முடியணும். ஸோ Saturn is bigger than Earth. But Jupiter is the dash of all the planets. எல்லா பிளானட்டை விட ஜூபிட்டர். ஸோ சூப்பர்லேட்டிவ் டிகிரி பயன்படுத்தணும். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் இஸ் த பிக்கஸ்ட் ஆஃப் ஆல் த பிளானட்ஸ். மூன் இஸ் த பிரைட்டஸ்ட். பட் சன் இஸ் டேஷ் தென் மூன். ஏற்கனவே சொன்னது போல தென் தான் திரும்ப வந்திருக்கு. ஆன்சர் வந்து ERல முடியணும். பட் சன் இஸ் பிரைட்டர் தென் மூன். நோ அதர் பிளானட் இஸ் as big as Jupiter. இங்க பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் டிகிரியும் பயன்படுத்தல, சூப்பர்லேட்டிவ் டிகிரி பயன்படுத்தல. so as big as பாசிட்டிவ் டிகிரி பயன்படுத்தணும். Question number 4. Compare the pairs of words given and write a sentence for each. இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு வேர்டு கொடுத்திருக்காங்க. அந்த ரெண்டு வேர்டையும் கம்பேர் பண்ற மாதிரி சென்டென்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள்: cat, dog. cat is smaller than dog. கேட் பார்த்தீங்கன்னா டாகை விட ஸ்மாலாக இருக்குன்னு கம்பேர் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்தது எழுதுவோம். ஸ்வீட்ஸ், ஃப்ரூட்ஸ். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் ஆர் ஹெல்த்தியர் தென் ஸ்வீட்ஸ். ஸ்வீட்ஸை விட ஃப்ரூட்ஸ் வந்து ஹெல்த்தியர் அப்படின்னு சொல்கிறோம். வேற எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் ஆர் டேஸ்டியர் தென் ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸை விட ஸ்வீட்ஸ் வந்து டேஸ்டாக இருக்கும் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வில்லேஜ், டவுன். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் இஸ் ஸ்மாலர் தென் டவுன். டவுனை விட வில்லேஜ் வந்து சின்னதாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். கொஸ்டின் நம்பர் 5. கம்ப்ளீட் த சென்டென்சஸ் யூசிங் த கம்பேரிட்டிவ் டிகிரி. இங்கே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சென்டென்ஸ் வந்து முடியல, கம்பேரிட்டிவ் டிகிரியை பயன்படுத்தி அதை முடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்: திஸ் ஸ்டோரி இஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங். இந்த கதை இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஐ வாண்ட் டு ரீட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் தென் திஸ் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற வேற ஒன்று நான் வந்து படிக்கணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த வெதர் இஸ் நாட் வார்ம் டுடே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெதர் வந்து ரொம்ப வார்மாக இல்லை. எஸ்டர்டே இட் வாஸ் வார்மர் தென் டுடே. நேற்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விட அதிகமாக வார்மாக இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஸ்டோரியும் இந்த ஸ்டோரியையும் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கு. அதே போல செகண்ட் சென்டென்ஸ்ல பார்த்தீங்கன்னா நேற்று வெதரையும் இன்னைக்கு வெதரையும் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கு. கொஸ்டின் நம்பர் 6. rearrange the given words to make a meaningful sentence. இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து மாத்தி மாத்தி கொடுத்திருக்காங்க. அதை அரேஞ்ச் பண்ணி மீனிங்ஃபுல் சென்டென்ஸா எழுத சொல்றாங்க. வேர்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா the world, Antarctica, coldest place, the is. ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா Antarctica is the coldest place in the world. சூப்பர்லேட்டிவ் டிகிரி பயன்படுத்திருக்காங்க. இந்த உலகத்திலேயே கோல்டஸ்ட் பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 7. ரைட் 2 sentences above the pictures using superlative degree. இங்க பாத்தீங்கன்னா 2 பிக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த பிக்சர்ஸை பயன்படுத்தி சூப்பர்லேட்டிவ் டிகிரி உடைய ஒரு சென்டென்ஸ் எழுத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர் பாத்தீங்கன்னா ஏரோப்ளேன், ஸ்கூட்டர், கார் இத கொடுத்திருக்காங்க. இந்த பிக்சருக்கு நம்ம எப்படி ஆன்சர் எழுதலாம்னு பாத்தீங்கன்னா ஏரோப்ளேன் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். டிரான்ஸ்போர்ட்லயே அதிவேகமான டிரான்ஸ்போர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏரோப்ளேன் அப்படின்னு எழுதலாம். செகண்ட் பிக்சர் பாத்தீங்கன்னா நிறைய சைஸ்ல நிறைய பால்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் எழுதலாம்னு பாத்தீங்கன்னா பேஸ்கெட் பால் இஸ் த பிக்கஸ்ட் ஆஃப் ஆல் பால்ஸ். எல்லா பால்ஸ்லயுமே பேஸ்கெட் பால் தான் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு எழுதலாம். கொஸ்டின் நம்பர் 8. லுக் இன்டு த டீடைல்ஸ் given in the table and answer as instructed. இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீடைல்ஸ் வந்து டேபிள்ல கொடுத்திருக்காங்க. அந்த டேபிள்ல படிச்சு பார்த்துட்டு கீழே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண சொல்றாங்க. சூஸ் த appropriate degrees of comparison for the following and write it in the blanks. இங்க பாத்தீங்கன்னா 2 சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. 2 சென்டென்ஸ்லயும் டேஷ் இருக்கு. ஆப்ஷனா பாத்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ஆப்ஷன்ல சரியான டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் போட்டு எழுத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கோல்ட் இஸ் த டேஷ் cheapest, cheaper, most expensive metal.
இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா கோல்டு தான் பார்த்தீங்கன்னா அதிகமான விலை இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கோல்டு இஸ் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் மெட்டல். இதுதான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர். சீப்னா கம்மி, மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ்னா அதிகம் அப்படின்னு அர்த்தம். சீப்னா கம்மி அப்படின்னு அர்த்தம், மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ்னா அதிகம் அப்படின்னு அர்த்தம். சென்டென்ஸ் பிளாட்டினம் இஸ் டேஷ் சீப்பர், சீப்பஸ்ட், சீப் தென் கோல்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தென் வந்தால் ஆன்சர் வந்து இஆரில் முடியணும். ஸோ இந்த சென்டென்ஸுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் இஸ் சீப்பர் தென் கோல்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருளை கம்பேர் பண்ணுறாங்க, கம்பேரிட்டிவ் டிகிரி. பிளாட்டினம், கோல்டு இந்த ரெண்டு பொருளையும் கம்பேர் பண்ணுறாங்க. அதிகமாக கம்மியாக, காஸ்ட்லியாக சீப்பாக அப்படின்னு கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த சென்டென்ஸுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் இஸ் சீப்பர் தென் கோல்டு. Say whether the following statement is true or false by analyzing the table given above. மேலே ஒரு டேபிள் கொடுத்துருவாங்க இல்லையா, அந்த டேபிளை அனலைஸ் பண்ணி கீழே கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த given list silver is the cheapest metal. கொடுத்துருக்க லிஸ்ட்டில் சில்வர் தான் சீப்பஸ்ட் மெட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு தான் ஃபஸ்ட்டு காஸ்ட்லியாக இருக்குது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாட்டினம், லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்வர். ஸோ சில்வர் இஸ் த சீப்பஸ்ட் மெட்டல். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ. கொஸ்டின் நம்பர் 9. ரீரைட் த ஃபாலோவிங் சென்டென்சஸ் இன் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ரெண்டு சென்டென்ஸையும் சூப்பர்லேட்டிவ் டிகிரியாக மாற்றி எழுத சொல்கிறாங்க. என்ன சென்டென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்ஸஸ் சுஜாதா இஸ் ஏ குட் சிங்கர். மிஸ்ஸஸ் சுஜாதா ஒரு சிறந்த பாடகி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெர் சாங்ஸ் ஆர் பிளசன்ட் ஒன்ஸ் டு ஹியர். அவங்களுடைய பாடல்கள் கேட்க இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் சுஜாதா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிங்கர்ஸ். சுஜாதாவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் சுஜாதா சாங்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரெசன்ட் சாங்ஸ் டு ஹியர். எத்தனையோ ப்ரெசன்ட் சாங்ஸில் சுஜாதாவுடைய சாங்ஸும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 10. ஸ்பாட் த எரர்ஸ் இன் த ஃபாலோவிங் சென்டென்சஸ் அண்ட் ரீரைட் தம் கரெக்ட்லி. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டு சென்டென்ஸ்லையும் எரர் இருக்குது. அந்த எரரை நீக்கி சரியான சென்டென்ஸாக எழுத சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ப்ளூ வேல் இஸ் த லார்ஜ் அனிமல் இன் த வேர்ல்டு. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ப்ளூ வேல் இஸ் த லார்ஜஸ்ட் அனிமல் இன் த வேர்ல்டு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், த ஒன் ஆஃப் த சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு பயன்படுத்துவோம். சூப்பர்லேட்டிவ் டிகிரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்டியில் முடியும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ப்ளூ வேல் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அனிமல் இன் த வேர்ல்டு. இந்த உலகத்தில் இருக்கிற லார்ஜ் அனிமல்ஸில் ப்ளூ வேலும் ஒன்று அப்படின்னு அர்த்தம். சென்டென்ஸ் த டைகர் இஸ் ஹெவியஸ்ட் தென் த சீட்டா. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஹெவியஸ்ட் வந்திருக்கு. ஹெவியஸ்ட் வரக்கூடாது, ஹெவியர் தான் வரணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தேன் வந்தால் ஆன்சர் வந்து இஆரில் முடியணும். த டைகர் இஸ் ஹெவியர் தென் த சீட்டா அப்படின்னு தான் வரணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அனிமலை கம்பேர் பண்ணுறாங்க, டைகர், சீட்டா. இந்த ரெண்டு அனிமலையும் கம்பேர் பண்ணுறதால இது ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரி. ஸோ ஆன்சர் எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, த டைகர் இஸ் ஹெவியர் தென் த சீட்டா, இப்படி தான் வந்து ஆன்சர் வரணும்.